நம்மள பெரும்பாலான பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது பார்த்துருக்க முடியும். அது இன்ஃபேக்ட் ஒருத்தரோட டிஜிட்டல் டைரி மாதிரி இருந்தாலும், அதில் வெறும் ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டும் தான் கேப்சர் ஆயிருக்கும். நிறைய பேர் இன்னொருத்தவங்களோட டைரியை பார்த்து அவங்க லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிறதும் டிப்ரெஷனில் போகிறதும் ஒரு சைடில் இருந்தாலும், நாம் நம்மளோட மொமெண்ட்ஸை சேவ் பண்ண எஸ்பெஷலி சோகமான மொமெண்ட்ஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆர் சொதப்பின மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் என் லைஃப்பில் நான் எத்தனையோ விஷயத்தில் சொதப்பியிருக்கேன், நிறைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிருப்பேன், சில இதில் வந்து இன்னமும் நான் ஃபீல் பண்ணுற மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணி அட் த சேம் டைம் அந்த சொதப்பல்ஸுக்கு ஒரு டயர் ரேங்கிங் போடலான்றது தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. சொதப்பல்ன்றது நம்ம லைஃப்பில் ஒரு நார்மலான விஷயன்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சொதப்பல்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த தப்பை ஏன் பண்ணுன்ற பேட்டர்ன், அட் த சேம் டைம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறதும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு விஷயத்தில் சொதப்பிட்டேன் அப்படின்னா, ஐ வில் என்ஷூர் தட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் எனக்கு க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்களாவது அதே சொதப்பலை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை என் சைடில் தான் நான் எப்போவுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்க ட்ரெண்டில் நிறைய பேர் அவங்களோட சொதப்பல்ஸை பற்றி வெளியில் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதை பற்றி அவங்க வெளியில் சொன்னால் வந்து அவங்களோட இமேஜ் போயிடுமோ, இல்லை அவங்கள வந்து கொஞ்சம் லோவாக நினச்சிருவாங்களோன்ற இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது. இது இன்ஃபேக்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் டாப்பிக்காக கூட போகும். நான் இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு லிஸ்ட் பண்ணி ஒரு 7 வந்து சொதப்பல் என் லைஃப்பில் நான் பர்சனலாக பண்ண சில சொதப்பல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கான ஒரு டயர் ரேங்கிங்காக தான் இருக்க போகுது. இந்த சொதப்பல் டயர் லிஸ்ட்டை பாட்டம் அப் சீரீஸில் பார்க்கணும் அப்படின்னா என்கிட்ட மொத்தம் 5 கேட்டகரி இருக்குது. அதில் பாட்டம் மோஸ்ட் என்ன அப்படின்னா தட்டி வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய இம்பேக்ட்லாம் கொடுத்துருக்காது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் பண்ணியிருப்பேன், பட் அதோட ரிசல்ட் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி வராமல் இருந்திருக்கலாம். அதை வந்து நான் தட்டி வீடு கேட்டகரியில் வைக்கிறேன். அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் என்ன இருக்குது, எனக்கு தெரிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் நான் போட்டிருக்கலாம், அதை மீறி அது கைமீறி போன அவர் சொதப்பின விஷயத்தில் நான் இந்த கேட்டகரியில் வைக்க போகிறேன். அதுக்கு மேலே இருக்கிறது வடப்போச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயத்துக்கிட்ட போயிருப்பேன், அது நான் எடுத்த ஏதோ ஒரு சின்ன முடிவுனால சொதப்பியிருக்கும். அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்ச மாதிரி கூட இருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்தது சோக்கர். அதாவது இந்த ஒரு டெசிஷனாக நான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்திருக்கலாம். அதோட ரிசல்ட் அதோட கம்ப்ளீட் ஆப்போசிட் எண்டில் போய் முடிஞ்சிருக்கும். ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட் இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டென்ஸான சொதப்பல்ஸுக்கு தான் நான் வச்சுருப்பேன். இதெல்லாம் தாண்டி த அல்டிமேட் டயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் நாட் த சோக்கர், யூ ஆர் த ஹோல் சர்க்கஸ் அப்படின்ற மாதிரி என்னோடய லைஃப்பில் ஒரு சில ஆர் அட்லீஸ்ட் ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வரைக்கும் நினச்சி சம்டைம்ஸ் ரிக்ரெட் பண்ணுறதோ, சம்டைம்ஸ் அதை நினச்சி நான் என்ன நானே கிண்டல் பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. அந்த சொதப்பல்ஸ் எல்லாம் இந்த டயரில் நம்ம வைக்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சொதப்பல் என்னோட காலேஜ் டைமில் காலேஜ் ஃபைனல் இயரில் நடந்த ஒரு சொதப்பல், அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ. பர்டிகுலராக எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு ஸ்டாஃப், அவங்களோட நேம் நான் சொல்ல விரும்பலை, ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக ஓடி வாங்குற இந்த ப்ராசஸில் இருக்கும் போது ஹெச்ஓடி ரூமில் பார்த்த இந்த ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா, நீ இப்படியே சுற்றிட்டு உனக்கு வேலையே கிடைக்காது, நான் எழுதி தரேன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷி யூஸ் சம் வேர்ட்ஸ். இப்போ என்ன தான் அந்த மாதிரி டேர்ம்ஸை நான் வந்து ரொம்ப சில்லாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு நான் சில பேருக்கு சொன்னாலோ, இல்லை நானே அப்படி ஹேண்டில் பண்ணாலோ, அந்த டைமில் அது எனக்கு கொஞ்சம் டீப்பாக என்னை அஃபெக்ட் பண்ணுச்சு. இதை மனசில் வச்சுட்டே இருந்தேன். கேம்பஸ் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும்போது ஆரம்பத்தில் வந்து முதல் கம்பெனி சான்ஸ்பெல்னு ஒருத்தன் வந்தான். அந்த கம்பெனி பற்றி என்ன ஏது எதுவுமே விசாரிக்காமல் நாங்கள் வந்து அந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போயிட்டோம். அதை பற்றி விசாரித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு மொக்க கம்பெனி, இதில் போனால் நமக்கு வந்து கெரியர் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு பர்பஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் ரவுண்டில் எலிமினேட் ஆகி வெளில போயிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேம் சொன்னதை எப்படியாவது வந்து பீட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேவ் மை பெஸ்ட் அண்ட் அந்த ஜாபில் நான் லேண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்குற ஒரு கம்பெனி. ஐ டோன்ட் கிளாஸிஃபை தட் ஆஸ் அ ஜாப். இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ஃப்ராட். அதோட பேக்கேஜுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஹாலாம் கிடையாது. இன் 2016 தே ஆஃபர் 2 lakhs per annum. இப்பயும் சரி அப்பவும் சரி அது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு பேக்கேஜ் தான். ஏன் இதை வந்து நான் சொதப்பல் லிஸ்ட்டில் சொல்லணும் அப்படின்னா, எங்கள் காலேஜில் இந்த ரூல், எஸ்பெஷலி இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸில் வச்ச ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த ஜாப் இன்டர்வியூஸ்க்கும் வித்தின் த காலேஜ் யூ ஷுட் நாட் பி அப்பியரிங். ஸோ இந்த மொக்க ஜாப் ஆஃபர் வாங்கினதுனால என்னால் அதுக்கு அடுத்து வந்த எஸ்பெஷலி ஆரஞ்ச் கேப்னு ஒரு கம்பெனி வந்தது, அண்ட் ஹெச்சிஎல்லோட ஒரு டைப்பில் இருக்க ஒரு கம்பெனி வந்தது, ஈவன் ஆரக்கிள் கூட வந்தது. இந்த எந்த கம்பெனிஸ்க்கும் என்னால் இன்டர்வியூ அப்பியர் கூட ஆக முடியல. இன்டர்வியூ அப்பியர் ஆனால் நான் அடுத்து என்ன ஆயிருப்பேன்றது இட்ஸ் பேஸ்ட் ஆன் மை ஸ்கில் ஆர் வாட் சோ எவர். பட் இந்த ஒரு மொக்க ஜாப் ஆஃபர் கையில் இருந்ததுனால என்னால்
அந்த இன்டர்வியூஸ்லாம் மிஸ் பண்ணதுன்றது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொதப்பல் தான். ஆஃப்டர் தட் நான் ஆஃப் கேம்பஸில் வேறு கம்பெனிஸ் போய் அட் த எண்ட் நான் அமேசானில் ப்ளேஸ் ஆனது இதெல்லாம் வந்து ஒரு சைடில் இருந்தாலும் அந்த டைமில் நல்ல ஆஃபர்ஸ் கையை விட்டு போச்சே அப்படின்றதுனால இந்த பர்டிகுலர் சொதப்பில் நான் வடபூஜை கேட்டகரியில் தான் கிளாஸிஃபை பண்ண போகிறேன். இரண்டாவது சொதப்பல் இதுவும் என்னோட காலேஜ் டைமில் நடந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் தான். நான் 2012 அதாவது நான் என்னோட இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேஷனோட தான் நான் என்டரே ஆகிறேன். என்னோட ஸ்ட்ராங் சூட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாவா லாங்குவேஜ் மட்டும்தான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நானே எனக்கு பர்சீவ் பண்ணிக்கிட்ட ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே தான் இருந்தேன். வேறு எந்த புது இன்ஃபர்மேஷனை நான் எடுத்துக்கல. அரௌண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஆஃப் மை காலேஜ் டைமில் டெவாப்ஸ் இன்ஜினியருக்காக இருக்கட்டும் இல்லை எம்எல் எஸ்பெஷலி மெஷின் லேர்னிங்கான நிறைய கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதோட கோர்சஸ் அதுக்கான ட்ரைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டட் ஃபோக்ஸ் கேன் என்ரோல். ஒரு சின்ன என்ட்ரி டெஸ்ட் இருக்கும், அதை மட்டும் கிளியர் பண்ணுறவங்களுக்கு தோஸ் ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட் ஃபார் ஃப்ரீ. அப்படி இருந்தும் இதெல்லாம் எங்கே ஆகிட போகுது, நான் ஜாவா டெவலப்பர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிடன்ட் ஈவன் enrolled for those. அதாவது நான் கிட்ட கூட போய் பார்க்கல, அது என்னன்னு கூட போய் பார்க்கல. ஐ லிட்ரலி அவாய்டட் those. இன் 2025 டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கட்டும் இல்லை எம்எல்ஏ இன்ஜினியருக்கு என்ன மாதிரி ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குன்றது நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஜாவா டெவலப்பரும் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் அந்த ஒரு ஹைப் அண்ட் ஒரு இன்ஃப்ளேட்டட் பேக்கேஜாக இருக்கட்டும், வேல்யூவாக இருக்கட்டும், ஆர் அந்த ஃபீல்டு கொடுத்த எக்ஸ்போஷராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ பண்ண அந்த ஒரு சிம்பிள் மிஸ்கால்குலேஷன் சொல்லலாம். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது ஈகோன்னு கூட சொல்லலாம். எனக்கு அந்த டைமில் இருந்த எனக்கு இது தெரியும் அப்படின்ற ஒரு ஈகோ, அதை நான் இப்போ மாற்றிக்கிட்டேன் அப்படின்னாலும் இட் காஸ்டட் மீ அ லாட். ஆன் தி அதர் ஹேண்ட் நான் சூஸ் பண்ண இந்த கெரியர் பாத் எனக்கு வேறு நல்ல விஷயங்களை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேரடாக்ஸ் மாதிரி கூட பார்க்கலாம். நான் எம்எல்ஏ போயிருந்தேன் அப்படின்னா என்ன ஆயிருப்பன்றது கைண்ட் ஆஃப் அன்னோன் டு மீ. பட் இப்போ ஹூ ஐ எம் அப்படின்றத பார்க்கும்போது இதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் என்னோட கரண்ட் கெரியர் நான் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆனன்றது சுற்றி தான் இருக்குது. ஸோ இந்த சொதப்பலை நான் வந்து தட்டிவிடு கேட்டகரி, அதாவது லாஸ்ட் கேட்டகரியில் தான் வைக்க போகிறேன். மூணாவது சொதப்பல் இதுவும் வந்து என்னோட காலேஜ் டைமில், இன்ஃபேக்ட் காலேஜ் முடிஞ்ச கொஞ்சம் நேரத்தில் 2016 எண்ட், அதாவது நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் நான் வந்து யூபிசாஃப்ட் அப்படின்ற கம்பெனி, நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி, இந்த கம்பெனிக்கான இன்டர்வியூ கொடுக்குறேன். பட் அட் த சேம் டைம் நான் அக்டோபர் மந்தே அமேசானில் ப்ளேஸ் ஆகிட்டேன். இப்போயும் அப்ளை பண்ணியிருந்தது, இன்டர்வியூ வருதுன்னு சொல்லிட்டு ஐ அட்டெண்டட். அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 months கிட்ட போச்சு. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒன்ஸ் யூ ஆர் செலக்டட் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 months வந்து பெங்களூரில் போஸ்டிங் இருக்கும், பெங்களூர் ஆர் ஹைதராபாத், நாட் ஷோர், பட் ஃபைனல் பிளேஸ்மெண்ட் வில் பி இன் பூனே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த சென்னை விட்டு போகிறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த டைமில். பட் ஸ்டில் பூனே தானே, நம்ம வந்து அங்கே ஜாபுக்கு இருப்போம், 2 weeks ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ இல்லை இன்ஃபேக்ட் வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம வந்து வி கேன் ஈஸிலி கம் பேக் ஹோம் பிகாஸ் தே ஆஃபர்ட் அ வெரி குட் பேக்கேஜ் அண்ட் அட் த சேம் டைம் ட்ராவல் வாஸ் வே லெஸ் சீப்பர் அட் தட் டைம். நான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கோவிட், அதனால் அந்த ப்ரைஸ்லாம் வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருக்காது. இட் வாஸ் வே மோர் அஃபோர்டபுள். ஃபைனல் ரவுண்ட், அதாவது ஆஃபர் லெட்டர் எனக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச். ஃபர்ஸ்ட் 3 months இஸ் ப்ரொபேஷன் விச் இஸ் இன் பூனே. அந்த ப்ரொபேஷன் முடிஞ்சு என்னோட பெர்மனன்ட் பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே ஐ வாஸ் ஷாக்ட். நான் வந்து பூனேக்கு தானே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், சிங்கப்பூரில் பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்களே, என்னால் எப்படி இது ஒத்துக்க முடியும், நான் இந்தியா விட்டுலாம் போவே மாட்டேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்கள் கிராஃபிக்ஸில் ஆர் உங்கள் இமேஜினேஷனில் கூட ஒரு க்ளவுன் கிளாப் என் மண்டையில் இமேஜின் பண்ணியிருக்கலாம். பட் ஐ வாஸ் தேட் மச் நெய்வ் அட் தட் டைம். எனக்கு வந்து அந்த சிங்கப்பூர் ஆஃபரோட வேல்யூவோ எதுவுமே எனக்கு புரியல. ஜஸ்ட் என்னை சுற்றி இருந்த திங்ஸை மட்டுமே பார்த்து டிசைட் பண்ண ஒரு டைம். கெரியரில் ஒரு 5+ years தாண்டும் போது சிங்கப்பூர் ஆர் அதர் சில அப்ராட் கண்ட்ரீஸ்க்குலாம் நான் ஜாப் ஆஃபர் ட்ரை பண்ணேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸில் ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து கேன்சல் ஆகிட்டே இருந்தது. இது வந்து ஒரு ஃப்ரெஷர் ஆஃபர்ன்றனால கம்பெனி வாஸ் இன்ஃபேக்ட் ரெடி டு ஸ்பான்சர் மீ அண்ட் டேக் மீ சிங்கப்பூர். இவ்வளோ பெரிய ஆஃபர், எனக்கு அதோட வேல்யூ என்னன்னே அந்த டைமில் தெரியல. ஐ லிட்ரலி ஸோ இந்த ஒரு சொதப்பல் நீங்கள் நினச்ச மாதிரி தான் இட் கோஸ் டு த அல்டிமேட் டயர். சொதப்பல் நம்பர் 4, பிட்காயின் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இந்த பிட்காயினில் ஏர்லி அடாப்டர்லாம் கிடையாது. 2016-17 அந்த காலகட்டத்தில் ஆஃபீஸ்லாம் ஜாயின் பண்ண அப்புறம் தான் அதை பற்றின நியூஸ். இன்ஃபேக்ட் அது ஸ்பைக் ஆச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்பைக் ஆச்சு. அப்போ தான் நான் அதை பற்றிலாம் கேள்விப்படுறேன். பட் அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, இமிடியேட்டாக ரொம்ப அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பயப்படலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஐ கிரியேட்டட் அ லாட் ஆஃப் கிரிப்டோ வேலட்ஸ், நிறைய சர்வீசஸில் பண்ணியிருந்தேன். அந்த சர்வீசஸ் நேம் எதையுமே என்னால் இல்லை லிஸ்ட் பண்ண முடியாது டியூ டு சம் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அதில் சிலது இப்போ இல்லீகல் சைட்லேயே இருக்குது. அந்த வேலட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஐ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டட் சம்
பிரிட்டி குட் அமௌண்ட். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா ₹50,000. அந்த டைமில் ஒரு பிட்காயினோட ரேட் எவ்வளோவில் இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 19,300 அண்ட் சம்திங் US$. அந்த டைமில் US$ஓட மதிப்பு எவ்வளோனா இந்தியன் ருபியில் அரௌண்ட் ₹64. ஸோ இந்த கன்வர்ஷன்லாம் போக எனக்கு நான் கொடுத்த 50,000க்கு எவ்வளோ பிட்காயின் அலோகேட் ஆச்சு அப்படின்னா 0.039. ஐ திங்க் எஸ் 0.0398. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐபி மாதிரி மாதம் கொஞ்சம் போடலாம் அப்படிலாம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஒரு பாயிண்ட்டில் மறந்தே போயிட்டேன். ஐ ஜஸ்ட் கெப்ட் மை வேலட் ஆக்டிவ். பட் அது வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு, இல்லை வந்து அதில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இது எதுவுமே நான் பண்ணலை. தென் 2022ல் என்னோட மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் வரும்போது சரி இதை கொஞ்சம் உடச்சி எடுத்துப்போம், நல்லா தான் நான் க்ரோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன் 2022 ஒரு பிட்காயினோட ரேட் எவ்வளோவில் இருந்தது அப்படின்னா க்ளோஸ் டு $35,000. அண்ட் அந்த டைமில் US$மே வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆயிருந்தது. எவ்வளோல இருக்குன்னா ₹81, 81.62 இருக்கு. இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, அது எவ்வளோவா வளர்ந்துருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1,11,000 கிட்ட. அதில் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ, கன்வர்ஷன், டேக்ஸ் இதெல்லாம் போக ஐ எண்டட் அப் கெட்டிங் அரௌண்ட் 95,000 சம்திங். இட் வாஸ் பிரிட்டி குட் அமௌண்ட் ஃபார் மீ. நான் 50,000 தான் போட்டேன். ஆல்மோஸ்ட் டபுள் த அமௌண்ட் எனக்கு கிடச்சிடுச்சுல. ஸோ என்னோட மேரேஜ் எக்ஸ்பென்ஸுக்கு அது யூஸ் ஆச்சு. ஆல் குட் அப்படின்னு தெரிஞ்சாலும் இது ஒரு சொதப்பல் மாதிரி இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதே அந்த 0.398 BTCயை நான் இப்போ ஹோல்ட் பண்ணியிருந்தேன், அதாவது ஈவன் இன் 2025 நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எவ்வளோ ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 4 lakhs. இன்னைய டேட்டில் ஒரு பிட்காயினோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,16,972 USD. அண்ட் ஒரு USDயோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹85 and 85 paise. இந்த காம்பினேஷனில் என்னோட 0.0398 BTC எவ்வளோக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹3,99,673. இதில் இந்த டாக்ஸஸ் அது இதுன்னு போனால் கூட எப்படி பார்த்தாலும் ஒரு ₹3,00,000 என் கையில் நின்றுருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி எனக்கு என்ன தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது, அது எவ்வளோ கீழேயும் போயிருக்கலாம் மேலேயும் போயிருக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் அந்த இடத்துல என்னோட மேரேஜ் டைமில் நான் வெளியில் பெருசாக கடன் வாங்காமல் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த BTC எனக்கு யூஸ் பண்ணுச்சு. இப்போ அது எவ்வளோ தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாலும் என்னோட பர்சனல் ரீசனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இதை நான் வந்து இந்த ரொம்ப அல்டிமேட் டயர்லலாம் வைக்க போகிறதில்ல. இட் கேன் கோ டு த வடப்போச்சை கேட்டகரி. இருந்தால் நல்லா இருந்திருக்கும், போயிடுச்சு, என்ன பண்ணுறது. சொதப்பல் நம்பர் 4. நான் வந்து 2013லேருந்து எடிட்டிங்கில் இருக்கேன். ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஆர் ஃபுல் ஸ்ட்ரீமாக அப்படி இல்லைனாலும் எனக்கு பிடிச்ச சில பர்த்டே வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ், என்னோட விஸ்காம் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணி கொடுக்குறது, சம்டைம்ஸ் அவங்க ரெண்டர் பண்ணுறதுக்கு என்னோட மிஷினை மட்டும் ரெண்ட் பண்ணுற மாதிரியுமே சில சர்வீசஸ்லாம், இதெல்லாம் சர்வீசஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஐ வாஸ் மேக்கிங் சம் மணி அவுட் ஆஃப் இட். இப்படிலாம் இருந்த டைமில் ஐ வாஸ் ஆக்சுவலி யூசிங் சோனி வெகாஸ். இதில் ஏன் நான் இதை ஹைலைட் பண்ணணும், ஒரு சொதப்பலாக இதை கிளாஸிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் யாராவது எடிட்டிங் எதில் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா பெரும்பாலானோர் சொல்கிறது அடாப் ப்ரீமியர் ப்ரோ. அண்ட் இன்னைய டேட்டில் நிறைய பேர் இந்த டாவின்சி ரிசால்வுக்கு மாறிட்டு இருக்காங்க. இந்த 2 சூட்டுமே நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லுமே இருந்தது. அண்ட் போத் ஆஃப் த டூல்ஸ் ஆர் ஆக்சுவலி அவைலபிள் டு மீ. நான் வந்து அடாப் ஆப்பை எப்போ பார்த்தேன்னா ரொம்ப ரிசோர்ஸ் இன்டென்சிவ், ரொம்ப காம்ப்ளிகேட்டட். எனக்கு வந்து அது அந்த இனிஷியல் லேர்னிங் பீரியடை கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அதனால ஐ சூஸ் த சிம்பிளர் பாத். இந்த சோனி வெகாஸ் கற்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. எஸ்பெஷலி நீங்கள் மூவி மேக்கர் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சோனி வெகாஸ்ன்றது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் அதில் அடாப்ட் பண்ணவேன். அதுலேருந்து நான் வெளியில் வரவே இல்லை. ஈவன் ஒரு 1 or 2 year கழிச்சு கூட நான் ஐ குட் ஹவ் புட் சம் எஃபர்ட், இந்த அடாப் கற்றுருந்துருக்கலாம், இல்லை வந்து நான் டாவின்சி கற்றுருந்துருக்கலாம். இது எதையுமே பண்ணாமல் கைண்ட் ஆஃப் அடமன்சி எல்லாமே இருந்தது. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே நான் டாவின்சிக்கு மூவ் ஆகிட்டேன். நவ் ஐ எம் கம்ஃபர்டபுள் அண்ட் ஹாப்பி. இருந்தாலும் இந்த ஆல்மோஸ்ட் 12+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தட் சூட் அது எனக்கு இனிமேட்டு யூஸே ஆக போகிறது இல்லை. இந்த டாவின்சியை நான் அந்த டைம்லேருந்தே லேர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ இருக்கிற ஃப்ளூவன்சியை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ்டாக இருந்திருக்கலாம். ஐ குட் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் மோர் வித் தட் அப்படின்ட்டு. வித் ஆல் ஆஃப் தட் செட் எனக்கு வந்து எடிட்டிங்ன்றது ஒரு ஃபுல் ஸ்ட்ரீம் கெரியர் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் மை பேஷன், அவ்வளோதான். எனக்கு இருக்கிற எத்தனையோ பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எடிட்டிங்கும் ஒன்று. ஸோ இது என்னோட கெரியரை சார்ந்து இல்லாத ஒரே ரீசன்னால ஐ எம் கிளாஸிஃபைங் திஸ் அஸ் நம்ம கையில் என்ன இருக்குது. 6வது சொதப்பல். இதை இன்ஃபேக்ட் நான் என்னோட GPU வீடியோஸ்லுமே சொல்லியிருப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டு சம் எக்ஸ்டென்ட் ஏஎம்டியோட ஃபேன் பாயாக ஒரு டைமில் இருந்தேன்னு கூட சொல்லலாம், ஆர் என்விடியாவோட ஹேட்டராக இருந்தேன். ஏன் அப்படின்னா அவங்களோட கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதுவும் இந்த கிரிப்டோ மைனிங்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் யூசர்ஸை வந்து அவங்க கவனிக்கவே இல்லை. எல்லா கார்ட்ஸையும் ஸ்பைக் பண்ணி ஈவன் இந்த MSRP அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. உன் கார்டு இல்லைனா என்ன, என்கிட்ட AMD இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் AMD கார்ட்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். என்னோட எல்லா பில்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா AMD கார்ட்ஸ் தான் இருந்திருக்கும். அது ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான டைரெக்ஷனில் இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா AMDயும் ஒரு பார்ட்டில்
வெறும் கேமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்ததே தவிர இந்த ப்ரொடக்டிவ் காம்போனன்ட்ஸ் எடிட்டிங்காக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், கிரிப்டோ இந்த மாதிரி எதுக்குமே வந்து ஃபோக்கஸ் பண்ணல. சப்போர்ட்டுன்றது ஆல்மோஸ்ட் ஜீரோவில் தான் இருந்தது. வெறும் கேம் மட்டும்தான் ஆடுறேன், அதுக்கான ஒரு ஜிபியூவாக இருக்குது. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெறும் கேம் மட்டும் ஆடுறதுக்கு பிசி கிடையாது. அதுக்கு நான் வந்து ஒரு கேமிங் கன்சோல் தான் வாங்கியிருக்கணும். பிசின்றதே நான் நினச்சதை என்னால் செய்ய முடியணுன்ற ஒரு கம்ப்ளீட் ஒரு அல்டிமேட் பவர் கொடுக்கறதுக்கான ஒரு டூல் தான் வந்து பிசின்றது. இதை நான் என்னதான் ரியலைஸ் பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் 2023 வரைக்கும் என்னோட லாஸ்ட் ஜிபியூ பர்ச்சேஸ் 2023 ஃப்ரம் ஏஎம்டி சொல்கிறேன். அது வரைக்கும் நான் வந்து ஏஎம்டி கார்ட்ஸ் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஏஐ டூல்ஸோட டிபெண்டன்சி கொஞ்சம் அதிகமாச்சு. லோக்கல் ஏஐ டூல்ஸ் அண்ட் ஈவன் இந்த எடிட்டிங் டூல்ஸோட டிமாண்ட் எனக்கு கொஞ்சம் அதிகமாகும் போது ஐ மேட் மை மைண்ட் அண்ட் சூஸ் NVIDIA நோ. இதை ஏன் நான் வந்து சொதப்பல் கேட்டகரியில் சொல்கிறேன்னா, இந்த ரியலைசேஷன் எனக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தது. அப்படின்னா இந்த கிரிப்டோ பபுள் வந்து கொஞ்சம் பஸ்ட் ஆகி மார்க்கெட் ஸ்டேபிளைஸ் ஆன டைமில் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான NVIDIA ஜிபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் வந்தது. அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் மை பிராண்ட் சென்டிமெண்ட் அண்ட் ஃபேன் பாய் கைண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால. இந்த சொதப்பல்னால எனக்கு மணி லாஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஐ ஹவ் பெய்ட் இன்ஃப்ளேட்டட் கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஃப்ளேட்டட் காஸ்ட் கார்டு தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிராண்ட் சென்டிமெண்ட் அண்ட் இந்த ஃபேன் பாய் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்காகவே இந்த பர்டிகுலர் சொதப்பலை ஐ எம் கிளாஸிஃபைங் இட் ஆஸ் சோக்கர் கேட்டகரி. கடைசியாக இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற சொதப்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு கிரியேட்டராக நான் ரீசெண்டாக பண்ண ஒரு சொதப்பல் தான். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் பண்ணது வெறும் 6 சொதப்பல் தான். அதில் இந்த 7ஆவதா இதை நான் இன்க்ளூட் பண்ணுற அளவுக்கான ஒரு சொதப்பல் என்னென்னா, என்னோட சேனலில் ஸ்டார்ட் பண்ணி லாங் ஃபார்ம் வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, என்னோட ரிலேட்டிவ் அண்ட் என்னோட சிஸ்டர் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஷார்ட்ஸ் கொஞ்சம் போடுங்க ஸோ தட் இட் வில் ரீச் வைடர் ஆடியன்ஸ். என்னதான் உங்களோட கோல் லாங் ஃபார்ம் வீடியோ தான் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய இடமே ஷார்ட்ஸில் தான். அங்கேருந்து தான் யூ ஹவ் டு புல் ஆடியன்ஸ் பேக் டு த லாங் ஃபார்ம் வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எனக்கு சொன்னாங்க. அண்ட் இட் சீம்ஸ் வேலிட். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தனியாக ஷார்ட்ஸ் ரெண்டர் பண்ணி எடுக்க மாட்டேன். சிம்பிளாக ஆல்ரெடி பப்ளிஷ் ஆன வீடியோஸ்குள்ளேயே போயிட்டு ரீமிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சின்ன சின்ன கிளிப்ஸாக ஷார்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் வந்து ஐ வாஸ் கிரியேட்டிங் ஷார்ட்ஸ். இது ஆல்மோஸ்ட் என்னோட லாஸ்ட் ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி வரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த டாவின்சிலே ரெண்டர் பண்ணும்போது அழகாக ஷார்ட்ஸ் கிளிப்ஸையும் சேர்த்து கட் பண்ணிடலாம், எனக்கு ஒரே ஸ்விட்சாக வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அதை பண்ணேன். இதில் என்ன நினச்சேனோ தெரியல, பழைய வீடியோஸில் இப்போ எதுக்கு இந்த ரீமிக்ஸிங் ஆப்ஷன் இருக்கணும்? அதாவது என்னோட சோர்ஸ் வீடியோ ஒன்று இருக்குது, அதில் ரீமிக்ஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் தான் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட சில வீடியோஸில் அந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை நான் ஆஃப் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் த நீட் ஃபார் தட். பழைய வீடியோவில் மட்டும் எதுக்கு இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷன் இருக்கணும், அதையும் போய் நாம் ஆஃப் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு ஐ டிட் அ பல்க் அப்டேட். இந்த பல்க் அப்டேட் ஒரு சைடில் போயிட்டே இருக்குது. இந்த சைடில் என்னோட ஜிமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டே இருக்குது. ரீமிக்ஸில் இருந்து மட்டுமே நான் கிரியேட் பண்ண டோட்டல் நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 ஷார்ட்ஸ். இந்த 72 ஷார்ட்ஸும் என்னோட சேனல்லேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சோர்ஸ் வீடியோவாக இருந்ததில் இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷன் இப்போ டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் சோர்ஸே இல்லை, இந்த ஷார்ட்ஸ் மட்டும் எங்கேருந்து வந்திருக்கும். ஸோ எவ்ரி திங் காட் ரிமூவ்ட். அந்த மெயிலை பார்த்த உடனே ஐ இமிடியேட்லி கிளாஸிஃபைட் திஸ் அஸ் தி அல்டிமேட் சொதப்பல் ஆஃப் மை ரீசன்ட் டைம். அந்த மெயில்ஸை பார்த்த உடனே இமீடியட்டாக நான் இந்த சைடில் போயிட்டு அந்த பல்க் அப்டேட்டை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேர் இஸ் நோ ஆப்ஷன் டு கேன்சல். அண்ட் அந்த ஹோல் அப்டேட் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக நான் அதை வந்து ரிவோக் பண்ண ட்ரை பண்ணேன். அதாவது திரும்ப அந்த ரீமிக்ஸ் ஆப்ஷன் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணேன். அகெயின் இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஸோ கடைசியாக நான் போய் படித்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட யூசேஜ் கைட்லைன்ஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கிற பழக்கம் இருக்குது. பிகாஸ் அது வந்து எனக்கு ஒரு சில பேட் எக்ஸ்பீரியன்ஸஸுமே கொடுத்துருக்கு. அதை படிக்காமல் விட்டதுனால இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து படித்தேன்னா யூசேஜ் கைட்லைன்ஸை நான் தொட்டு கூட பார்க்கல. இது யூடியூப்ல வீடியோ போட போகிறோம் அவ்வளோதானன்ற மாதிரி. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அது கொடுத்த அனாலிட்டிக்ஸ், அதாவது அது கொடுத்த வியூஸோ இல்லை அது கொடுத்த என்கேஜ்மெண்ட், அது எதுவுமே வந்து என்னோட சேனலை விட்டு போகிறது இல்லை. அந்த வீடியோஸ் இனிமேட்டு இல்லாததுனால இப்போ ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 30,000 ரீச் ஆயிருந்தது. என்னோட சேனலுக்கு அது ரொம்ப பெரிய நம்பர் தான். அந்த ஷார்ட்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னா இட் மைட் கண்டினியூ டு கிரியேட் சம் மோர் என்கேஜ்மெண்ட் என்னோட நியூவர் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸுக்கு. அது எல்லாமே வந்து இப்போ லாஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது, ஒரு சேனல்ல இருந்து நிறைய வீடியோஸ் ஒரே டைமில் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அந்த சேனல் கொஞ்ச நாளைக்கு ப்ரொமோட் ஆகாது. அதாவது யூடியூபோட அல்காரிதமில் ஒரு கீ பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேக்டர். இந்த சேனல் ஆல்ரெடி வந்து ரொம்ப சின்ன சேனல், இப்போ தான் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. இதுக்கு ப்ரொமோஷன்றது ஆக்சுவலாக கொஞ்சம் தேவை. இந்த ஒரு சொதப்பல்னால அந்த ஹோல்
ரீச்ன்றது இப்போ கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, யூ கேன் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் திஸ் சேனல் வித் as many people you know who are actually interested in my way of contents. என்னோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். பெருசா எடிட்ஸ்லாம் இருக்காது. இட்ஸ் பேசிக்கலி மோனோலாக் கண்டென்ட் தான். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிக்கும். நான் பேசுகிற டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினல் அண்ட் யூனிக்காக இருக்கும். பட் என்னோட வே ஆஃப் எடிட்டிங் அண்ட் வே ஆஃப் ப்ரெசென்டிங்கிறது இட் வில் பி ஸ்ட்ரிக்ட்லி லாங் ஃபார்ம் அண்ட் அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் தேடுற ஆர் கொஞ்சம் டீடாக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட் ஐ ஹவ் டு கோ பேக் டு த ஓல்டர் இன்டர்நெட்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அதை நீங்கள் இந்த சேனலுக்கு பண்ணுற ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அண்ட் வித் ஆல் தட் செட் இந்த பர்டிகுலர் சொதப்பில் நான் வந்து இந்த அல்டிமேட் டயர் அதாவது த ஹோல் சர்க்கஸ் அந்த கேட்டகரியில் தான் நான் கிளாஸிஃபை பண்ணுறேன். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹோல் வீடியோ நான் போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் நம்மள நிறைய பேர் மற்றவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை தான் பார்த்து பழகியிருக்கோம். அண்ட் நம்மளோட சோகமான ஒரு சொதப்பல் மூமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சொல்லாமல் மறைக்க தான் ட்ரை பண்ணுறோம். அது மறைக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு வந்து பெரிய நல்லதோ கெட்டதோ நடந்துட போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் வெளியில் சொல்கிறீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களை சில பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. பட் அவங்களெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கிடுங்க. உங்கள் மேலே ஜென்யூனாக கேர் இருக்கிறவங்க ஆர் உங்களுக்குமே அந்த ஒரு ஹோல் ப்ராசஸை ரிவ்யூ பண்ணும் போது யூ வில் கெட் சம் மோர் இன்சைட்ஸ். அப்போது நீங்கள் அந்த சொதப்பல்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லேர்னிங் இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் லிஸ்ட் பண்ணியிருந்த 7 சொதப்பல்லேருந்துமே எனக்கு மிகப்பெரிய லேர்னிங்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இன் அ வே இட் கைண்ட் ஆஃப் டிஃபைன் மீ ஹூ ஐ ஆம் டுடே. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நடந்த சொதப்பல்ல இருந்தும் உங்களுக்கான ஏதோ ஒரு லெசன் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஷேர் பண்ணும் போது உங்கள் மேலே ஜென்யூனான கேர் இருக்க பர்சன் அதை உங்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஸோ தெர் வில் பி சம் லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் ஆப்வியஸ்லி செல்ஃப் ரியலைசேஷன் ப்ராசஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பர்சனாக க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த சொதப்பலை பற்றி பேசணும். என்னோட ஓன் சொதப்பலை பற்றியே பேசலாம் அப்படின்றதுலாம் தான் இந்த வீடியோட ஒரு மோட்டிவாக நான் வச்சிருந்தேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட். உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை பாய்.